இன்னைக்கு நம்ம டேட்டா ரிப்பனில் இருக்கிற டெக்ஸ்ட் டு காலம் ஃபங்க்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வாங்க டெக்ஸ்ட் டு காலம் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். ஸோ நமக்கு நார்மலாக டெக்ஸ்ட் டு ஃபங்க்ஷன் 2 மெத்தடில் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மேனுவலாக டைப் பண்ணிக்கிட்டு ஒரு செல்லை டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு செல்லை கண்ட்ரோல் இ கொடுத்தோம்னா எல்லாமே ஃபில் ஆகிடும். இதை நம்ம காப்பி பேஸ்ட் கூட பண்ணிக்கலாம். அந்த வேர்டை மட்டும் காப்பி பண்ணிக்கிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு செல்லை கண்ட்ரோல் இ கொடுத்தோம்னா நமக்கு அப்படியே பேஸ்ட் ஆகிடும். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தடு நம்ம டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கிட்டு டேட்டா ரிப்பனில் டெக்ஸ்ட் டு காலம்ஸ் இருக்கா, அதை கிளிக் பண்ணதும் ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் டிலிமினேட்டட் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்கலாம். இப்போ நமக்கு ஒரு ஒரு வேர்டுக்கும் நெக்ஸ்ட்டில் என்ன இருக்குது, எனக்கு இங்கே பைப் சிம்பிள் இருக்குது, செமிகாலன் ஒரு இடத்துல இருக்குது, ஸ்பேஸ் இருக்குது. ஸோ செமிகாலன் இருந்தால் செமிகாலன் கிளிக் பண்ணிக்கலாம், கமா இருந்தால் கமான்னு கிளிக் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு இதில் கொடுக்காத அதர்ஸில் பைப் சிம்பிள் இருக்குது. ஸோ பைப் டெலிமினேட்டட் இருக்கிறதுனால அந்த சிம்பிள் போட்டுட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்ததுக்கப்புறம் டெஸ்டினேஷன் நமக்கு இங்கேருந்து வேணும். ஸோ டெஸ்டினேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து கொடுத்துட்டு ஃபினிஷ்னு கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக டேட்டா ஸ்ப்ளிட் ஆகிடும். ஸோ டெக்ஸ்ட்டாக இருந்தது காலமாக வந்துடும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டுக்கும் பாருங்கள், டேட்டா ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் டு காலம் போயிட்டு டிலிமிட்டட் போயிட்டு நெக்ஸ்ட்டு போயிட்டு இந்த அதர்ஸில் ஸ்லாஷ் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு போயிட்டு லொக்கேஷனுக்கு இங்கேருந்து செக் வைக்கலாம். ஃபினிஷ் கொடுத்தா வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் டேட்டா ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் டு காலம் போயிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இங்கே ஸ்பேஸ் இருக்குது, அதனால் நம்ம ஸ்பேஸ் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்து லொக்கேஷன் நமக்கு இங்கே இந்த இடத்துல இருந்து வேணும். ஸோ அந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபினிஷ் கொடுத்தோம்னா ஸ்ப்ளிட் ஆகிடும். அவ்வளோதான் டெக்ஸ்ட் டு காலம். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஏர்லியர் வீடியோஸில் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.